வாங்க சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம சீனி தோசைன்னு சொல்லுவோம். வாங்க என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம். முதல் சீனி, பால்மா, உப்பு, மஞ்சள், கோதுமை மா, முட்டை 1, ஜபன். முதல்ல சீனி 2 கரண்டி, பால்மா 3 கரண்டி, உப்பு 1 கரண்டி, மஞ்சள் பொடி தேவை அளவு, முட்டையை இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டு போடுங்க. கிளாஸில் மாவு 2.5 கிளாஸ் மாவு, அதுக்கு தேவையான தண்ணி. நான் 2 கிளாஸ் தண்ணி விட்றேன். கலக்கி பார்த்துட்டு பத்தாட்டி மறுக்கையும் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி அதிகம் விட்டுறாதீங்க. நான் பத்தலை மறுக்க தண்ணி போடுறேன். 1 கிளாஸ் தண்ணி. சமையலுக்கு அடிக்கிற எண்ணெய் 4 கரண்டி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மாவு கட்டி கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலக்கிடுங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு கட்டி இல்லை. நல்லா அடுப்பை சூடாக்கிடுங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி நல்லா போட்டு எடுங்க. உடனடியாக அப்பயே செஞ்சு எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான பொருள் மட்டும் சேர்த்துக்கிறங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிறங்க. நல்லா ரொம்ப சீனி சேர்த்திங்கன்னா கருப்பாக போயிடும். சீனி அதிகம் சேர்க்காதீங்க. இந்த கணக்கு சீனி இந்த அளவு மாவுக்கு சரியாக வரும். பாருங்கள், 2 சைடு இந்த மாதிரி கணக்கை வேக விட்டு எடுங்க. இந்த மாதிரி எடுத்து டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கிறங்க. எங்கள் வீட்டில் மேடத்துக்கு நான் இப்படி தான் செஞ்சு கொடுப்பேன் குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு இதில் சீனி போட்டு சாக்லேட் போட்டு நான் ஜபன் போட்டு இப்போ பூசுகிறேன். அதிகம் ஜபன் போடுறதில்ல. இதுக்கு அதிகம் ஜபன் போட்டால் சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி ஜபன் போட்டு நல்லா சுற்றி எடுத்து இப்படி வச்சுக்கிறோங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இருக்க வீட்டில் சப்பாத்தி செய்ய சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கும் பிடிக்கும். நான் போட்ட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.